இந்த ஒரு உருண்டை களியில் கால்சியமு, பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறது, ஃபைபரு, அயன்ட்டு ஏகப்பட்ட சத்து கொட்டி கிடக்குங்க. கண்டிப்பாக அதை செய்யுங்க. பிகினர்ஸ்லேருந்து பேச்சுலர்ஸ் வரைக்கும் யார் வேணாலும் செய்யலாம். வாங்க ஈஸியாகவும் சூப்பராகவும் எப்படி செய்யணும்னு பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு 1 கப்பு வரைக்கும் ராகி மாவு எடுத்துக்கோங்க. இதோட தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா 1 கப்பு மாவுக்கு 2.5 கப்பு தண்ணி. ஃபஸ்ட்டு 1.5 கப்பு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சிக்கிறலாம். அப்படின்னா தான் கெட்டிப்படாது. இதை வந்து ஈஸியாக செய்கிறதுக்கு நம்மளுக்கு பருப்பு கடையில் மற்ற குக்கரை எதுவுமே தேவையில்லைங்க. இந்த மாதிரி விஸ்க் இருக்குல்ல, அதை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இதுக்கு வந்து 1/4 ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சாச்சு. அதோட மீதம் இருக்கிற 1 கப்பு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்மிலே வச்சு தாங்க குக் பண்ணணும். அதோட ஒரு கையில் இந்த மாதிரி விஸ்க் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கையில் நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை ஊற்றிக்கோங்க. அடுப்பை ஃபுல்லாக சிம்மிலே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் வேக ஆரம்பிச்சிடும். கட்டிப்படாதுங்க, பயந்துடாதீங்க. அடுப்பை மட்டும் ஃபுல்லாக சிம்மிலே வச்சு நல்லா கைவிடாமல் விட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நல்லா மாவு வேக ஆரம்பிச்சிருச்சு. அதை விட கையை விடாமல் மட்டும் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அவ்வளோதாங்க. நல்லா இந்த மாதிரி ஒன்று போல் திரண்டு வந்துருச்சு அப்படின்னா மாவு களி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப சத்துங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒன்று போல் திரண்டு வந்துருச்சுன்னா அப்படின்னாலே மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம். களியே ரெடி ஆயிடுச்சு. இது வெந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா கையை மட்டும் தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா கையில் ஒட்டாமல் வந்திருக்கும். அவ்வளோதாங்க, களி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுல பாருங்கள். அல்வா மாதிரி இருக்குங்க. கரண்டியில் நல்லெண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி எடுத்து போட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்திருக்கும். அதோட கையில் நல்லெண்ணெயை தடவிட்டு ஒரு உருண்டை களியை வச்சு புளி பறித்து என்ன சைடிஷ் வேணாலும் வச்சு சாப்பிடுங்க. இதுக்கு இந்த சைடிஷ்க்கு என்ன சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். நான் வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறதுனால வெல்லமும் இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. நானும் இந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். எனக்கு அதுதான் பிடிக்கும். யாருக்கெல்லாம் இந்த களி ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், மெத்துன்னு சூப்பராக களி ரெடி ஆயிடுச்சுல. பேச்சுலர்ஸ்லேருந்து பிகினர்ஸ் வரைக்கும் யார் வேணாலும் செய்யலாம். ஈஸியாகவும் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.